திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய வடலூர் பெருவெளித்தலம் திரு அருட்பெருவெளித்தலம் என்று திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் தெள்ளத் தெளிவாக உரைக்கப்பட்ட உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற திரு அருட்பெருவெளித்தலம் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிட்ட அந்த 106 ஏக்கர் நிலம், 81 காணி நிலம், 80 காணி நிலத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை 1975ஆம் ஆண்டு 25 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்து தாரை வார்த்து விட்டது. மேலும் ஒரு சிவாச்சாரியார் அந்த இடத்தை ஆக்கிரமித்து, குறிப்பாக 6 ஏக்கர் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து அந்த இடத்தை மீட்பதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. இன்று சன்மார்க்க காவலர்கள், சன்மார்க்க தளபதிகள், சன்மார்க்க மன்னர்கள், சன்மார்க்க சிப்பாய்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சிலரும் இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வாய்மூடி கள்ள மௌனமே காத்தார்கள். சிவாச்சாரியாரை வெளியேற்றிவிட்டோம், அதுதான் நாங்கள் செய்த பெரிய சாதனை என்று சொல்லக்கூடியவர்கள் அவ்வாறு சிவாச்சாரியரை வெளியேற்றுவதற்கு உங்களை பணித்தவரே திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் என்பதை மறந்து விடுகிறார்கள். மறந்ததோடு மட்டுமல்லாமல் இன்று திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை ஒரு பட்டிமன்ற விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள். உலகிலேயே திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எந்த ஒரு தனி மனிதருக்கும், எந்த ஒரு மனித குலத்திற்கு மட்டுமே உரித்தான மாபெரும் ஞானி அல்ல. அவர் ஒட்டுமொத்தமாக இந்த மானுட குலத்திற்கு, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பிறக்கப் போகின்ற, பிறந்த அல்லது தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மானிடனுக்கும் அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடியவர். பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சி குறித்த இதை எப்படி எப்படி பார்க்க வேண்டும், எதற்காக இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சி, இதிலிருந்து மீண்டு கொள்வது எப்படி, இனிமேல் பிறவாமல் இருப்பது எப்படி, அதற்கு முன்னதாக இரவாமல் இருப்பது எப்படி என்கிற கலையை சித்தர்களெல்லாம் மறைபொருளாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட வள்ளல் பெருமானார் நேரடியாக தெள்ளத் தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதை வாழ்ந்தும் காட்டி நமக்கு சாதித்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும், இனிமேல் இப்படி ஒரு பெரும் ஞானி நம் முன் தோன்றுவாரா என்பதே ஐயத்திற்குரிய ஒன்றாக இருக்கக்கூடிய, அதிலும் கலி முடிந்த காலத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் மிக, அதுவும் நாம் வாழும் காலத்தில் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம் தாத்தா, அடுத்தது இன்னொரு தாத்தா, 2 தலைமுறைகளுக்காக அந்த தலைமுறை தொடர்போடு நாம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாரினுடைய அவருடைய மெய்யியல், மெய்ஞானம், சன்மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.